Hi guys, good evening. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டாப் கீவேர்ட் இன் SQL. டாப் அப்படின்னு நம்ம SQL ல ஒரு கீவேர்ட் இருக்கு. அந்த கீவேர்டை வந்துட்டு SQL ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஸோ டாப் கீவேர்டு வந்துட்டு நம்ம ரெண்டு பிளேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்னு வந்துட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க டாப் யூஸ் பண்ணலாம். செகண்ட் திங் டெலிட் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா டூ பிளேசஸ்ல மட்டும்தான் உங்களால SQL சர்வர்ல டாப் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ செலக்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள் நேம் வந்து tbl country underscore info அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டேபிள் நேம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, எனக்கு இந்த டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் ஃபெச் பண்ணி கொடுக்குது. ஆனால் எனக்கு டாப் 2 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற கேஸில் வந்துட்டு நீங்கள் டாப் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற கேஸில் நீங்கள் செலக்ட் டாப் 2 அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சாரி, டாப் 2 ஸ்டார் விட்டுட்டீங்க, அதான் எரர். ஸ்டார் விட்டதுனால தான் எரர் அடிச்சிச்சு. டாப் 2 ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 2 ரோஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்து வந்து கொடுக்குது. இவங்களுக்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணுமோ அந்த அதை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் டாப் 5 அப்படின்னா 5 ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஸோ 5 ரெக்கார்ட்ஸ் பர்ஃபெக்டாக ஃபெச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் டாப் கீவேர்டை வந்து எப்படி SQL யூஸ் பண்ணுறது, செலக்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்தது டெலிட் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி டாப் யூஸ் பண்ணுறது. எனக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்ட்ஸை மட்டும் ட்ராப் பண்ணணும், சாரி டெலிட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரோ எனக்கு செலக்ட் ஆகி வரதில் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் நான் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற கேசஸில் நான் வந்துட்டு இந்த டாப் வந்து யூஸ் பண்ணலாம். டெலிட் டாப் 1 ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு போட்டு டெலிட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எரர் கொடுக்கும். ஸோ டெலிட் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் என்ன ரெக்கார்ட்ஸை மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு ப்ராக்கெட்டில் போடணும். ப்ராக்கெட்டில் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலிட் ஆகணும் அப்படின்னா நான் டெலிட் டாப் 1 அதை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்குறேன். இந்த கொரியை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரோ வந்து டெலிட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அதில் ஃபஸ்ட்டு ரோ பர்ஃபெக்டாக டெலிட் ஆயிடுச்சு, ID2 டெலிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது டாப் கீவேர்டு ரொம்ப சிம்பிளான கீவேர்டு தான் SQL, பட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.